கொடூரம் தான் இது. இவர் வந்து இத்தனைக்கும் அயோத்தி கோயில்கள்லாம் அவர் போனார். அவர் ஹனுமான் சாலிசா இதெல்லாம் பயங்கரமான இந்து பக்தர் அவர். இப்போது சிஐஏ போராட்டத்தப்போ மிகப்பெரிய ஒரு அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த மை காயறதுக்கு முன்னாடி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ணி சிதைச்சாங்க. அது இன்னும் ஆறல. அந்த தேர்தல் மை காயறதுக்கு முன்னாடி இதே பிஜேபி கவர்மெண்ட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுச்சு. அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலால் ஒன்றும் பண்ண முடியல. 2 ஸ்டேட் ஆண்டுகிட்டு இருக்கிறவர் இருந்தாலும் எங்கே பஞ்சாபையும் சேர்த்து ஆள்றார். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விளக்குமாரை பிடிச்சிக்கிட்டு, அதுதான் அவர் சின்னம். டெல்லியை ஆண்டுகிட்டு இருக்கார். டெல்லியை ஆண்டுகிட்டு இருக்க ஒரு சிஎம்மை இந்த அளவு திருட மாதிரி கொண்டு பிடிச்சி தள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா இது அராஜகத்தின் உச்சக்கட்டம். புரியுதுங்களா? அவர் வந்து அங்கே ஏழைகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக தர்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். மின்சாரம் இலவசம், கல்வி இலவசம், முழுக்க உயர்தர கல்வி, தண்ணி இலவசம், அப்புறம் இந்த விவசாயிகளுக்கான அந்த கரண்ட் இலவசம், படிப்பு இலவசம், மருத்துவம் முழுக்க இலவசம். இவ்வளவு பஞ்சாப்லேயும் நிறைவேற்றுறாரு, அங்கேயும் நிறைவேற்றுறாரு. இந்த கபோதி பயலுங்க இங்கே வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஏமாத்து வேலை. இது அராஜகம். அது கண்டிக்கப்பட வேண்டியது. கேப்டன் இல்லாமல் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோன்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் மன்னிக்கவும், கேப்டனோட தேமுதிக போயிடுச்சு. அதை பற்றி பேச வேணாம். அதிமுகவில் இன்றைக்கி தேர்தல் அறிக்கையில் வந்து பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதமா 30,000 ரூபாய் கொடுப்பதற்கு நான் வேண்டுகிறேன். கொடுக்கட்டும், நல்லது தான். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் 500 ரூபாய்க்கு ஆக்குறேன். எதை கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் 50 ரூபா 60 ரூபா. அதை முதல்ல ஆக்கி இந்த டேக்ஸ் தூக்கு 28 ரூபா குறையும்ல, அதெல்லாம் ஆக்கிட்டே கேளேன். அதெல்லாம் அடுத்த முறை வந்து ஆக்குறது. ஏற்கனவே 38 பேர் ஸ்டாலின் ஐயா எம்பி தானே இருக்காங்க. 38 பேர் வச்சு என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்றும் பண்ணலன்னா நான் இங்கே தனியாக நிற்கிறேன். இப்போ முடிஞ்ச உடனே அவங்க கண்டிப்பாக என் மேலே வழக்கு போடுவாங்க. இவர் தேர்தல் விதிமுறை மீறி பேட்டி கொடுத்தாருன்னு. மனு எப்போ தாக்கல் பண்ணிட்டேனோ அதுக்கப்புறம் நான் தொழுகை வந்து வர வேண்டிய சூழ்நிலை, தொழுகை வந்து தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுகிறேன். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது தொடர்கதையாக இருக்குன்ட்டு செல்லூர் ராஜு. அவரை விட பெரிய நடிகர் யாரும் இல்லையா? அவர் தான் எனக்கு குரு. அவர் தான் விஸ்வகுரு, பரமகுரு, நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர். அதிமுகவில் இருக்கையில் பக்கத்தில் உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருக்கோம். நல்ல மனுஷன். அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 11 மணி நேரம் இப்படியே நிற்பார். அசையாது, சோறு தண்ணி காக்காமல் நிற்பார். அப்படி ஒரு பக்தன். அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே, நம்ம தர்மாக்கோல் விஞ்ஞானி தானே. நடிகர்கள் அரசியலுக்கு அதிகமாக உண்டாங்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.